வணக்கம் நண்பர்களே. மார்ச் 2025 ஃபர்ஸ்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கான அந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராமில் கொடுத்துருவோம். அந்த டெலகிராம் லிங்க்கை வந்து நம்ம இந்த வீடியோவுடைய டெஸ்கிரிப்ஷனில் வச்சுருவோம். சரிங்களா? அப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம் டைமில் கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்குறதுக்காக நம்ம ஒரு 4 பேஜ் 3 பேஜ் தான் போட்டிருப்போம். ரொம்ப நிறைய போட்டிருக்க மாட்டோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் போட்டிருக்கோம். சரிங்களா? தேவைப்படுறவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். பாருங்கள், 5வது காவல் ஆணைய பரிந்துரைகள் 2025 என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நிறைய சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமானது மட்டும் பார்க்கலாம். அதாவது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய அவங்களுடைய கைரேகையெல்லாம் வந்து என்ன பண்ணணும், பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைரேகையை பதிவு பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. 1979 படி புலம்பெயர்ந்த அந்த தொழிலாளர் சட்டப்படி அந்த ஒப்பந்ததாரர் யாரெல்லாம் கூட்டுறாரோ அவருமே வந்து என்ன பண்ணணும்னா பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதனால் பார்த்தீங்கன்னா வந்து கிரைம் நடக்கும்போது நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஈஸியாக வந்து நம்ம கிரைமை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஐடியாலஜி சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கலாம். செபி அமைப்பு பார்த்தீங்கன்னா இதோட தலைவர் பார்த்தீங்கன்னா துகின் பாண்டே இப்போ வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இது வந்து செபி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்டு ஆஃப் இந்தியா 1992 தான் உருவாக்கப்படுது. நிறைய பேருக்கு தெரியும். 1988 ஞாபகம் வரும். அது ஒரு தீர்மானம் ரிசல்யூஷன் தான் போட்டிருப்பாங்க. உருவாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 30 1992. சரிங்களா? ஜனவரி 30 1992 தான் வந்து என்ன பண்ணாங்க, இதை வந்து உருவாக்குனாங்க. சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பாக மாறினது அப்போ தான். 1988 பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமற்ற ஒரு அமைப்பாக வந்து கொண்டு வரதுக்கு தீர்மானம்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. இதோடைய பணி பார்த்தீங்கன்னா, செபி பத்திர சந்தையில் வளர்ச்சிகளை அதிகப்படுத்தி வணிகத்தின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துது. அதாவது ஷேர் மார்க்கெட் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்து பார்க்கலாம். உலக சிவில் பாதுகாப்பு தினம். இதோட இது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் நான் வச்சிங்கன்னா, குடிமை பாதுகாப்பு மற்றும் மக்கள் தொகைக்கான பாதுகாப்பு உத்தரவாதம், பேரிடர் தயார் நிலை மற்றும் மீட்பு. ஒன்றும் இல்லை, நீங்கள் சிவில் பாதுகாப்புனா ஒன்றும் இது பண்ண தேவையில்ல. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எடுத்துங்க, பேரிடர் பாதுகாப்பு எடுத்துகிட்டா வேலை முடிஞ்சுது. அதுக்கடுத்து பாருங்கள், பூஜ்ஜிய பாகுபாடு தினம் பார்த்தீங்கன்னா ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே 2025 கருப்பொருள் பார்த்தீங்கன்னா வி ஸ்டாண்ட் டுகெதர் சொல்கிறாங்க. பூஜ்ஜியபாடுனா ஆண் பெண் என்ற அந்த பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்திய வானிலை ஆய்வுத்துறை பார்த்தீங்கன்னா, இந்தியா மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2025 பிப்ரவரி மாதம் வந்து இந்த 125 வருஷத்தில் இல்லை, பாஸ்ட் 125 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மிகவும் வந்து வெப்பமான ஒரு ஆண்டு அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், தமிழ்ச்சம்மல் விருது பார்த்தீங்கன்னா 38 பேருக்கு வழங்க. 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குதுல்ல, அதனால் தமிழ் வளர்ச்சிக்காக உழைக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய தமிழ் தொண்டினை சிறப்பித்து ஊக்கப்படுத்துகிறாங்க. 2015 கொடுக்குறாங்க தமிழ்ச்சம்மல் விருது. ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் 25,000 ரூபா வந்து ப்ரைஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து ஜிஎஸ்டிபி, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இது பார்த்தீங்கன்னா மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் வந்து தமிழ்நாடு வந்து 3ஆவதாக இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, 3வது பார்த்தீங்கன்னா குஜராத். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே நம்ம தான் வந்து 3வது இடத்துல இருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான். வானிலை ஆய்வு சென்னையுடைய இயக்குனர் பார்த்தீங்கன்னா அமுதா நியமனம் செய்கிறார். டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அமுதாவை நியமனம் செஞ்சுருக்காங்க. முதல் பெண் இயக்குனர் இவங்க தான். சரிங்களா? சென்னை மண்டல வானிலை மையத்துடைய முதல் பெண் இயக்குனர் இவங்க தான். அதுக்கடுத்து பாருங்கள், சூரியன் ஒளிவெடிப்பு ஆதித்யா L1 சூட் என்ற பேலோடு சூரியன் ஒளிவெடிப்பு காட்சிப்படுத்தியுள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஆதித்யா L1 நமக்கு தெரியும். சூரியன் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காகவும் அதில் இருக்கக்கூடிய இந்த சூரிய காந்த புயல்கள், புவியீர்ப்பு விசைகள், புவியால் ஏற்படும் சூரியனுடைய வெப்பத்தால் புவியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து இது பண்ணுறதுக்காக தான் அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சமநிலை புள்ளி, அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இருக்க ஒரு இடையில் ஒரு சமநிலை L1 புள்ளின்னு சொல்கிறாங்க. அந்த L1 புள்ளி தான் என்ன பண்ணுறாங்க, நிலைநிறுத்தப்பட்டிருக்காங்க. இது வந்து ஆராய்ச்சி பண்ணுது. சரிங்களா? இது எப்போ இது பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 2/9/2023 பிஎஸ்எல்வி G57 மூலமாக என்ன பண்ணுறாங்க, ராக்கெட் மேக்ஸிமம் கேட்பாங்க. பிஎஸ்எல்வி G57 லான்ச் பண்ணாங்க. ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்துலேருந்து பண்ணாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்க்கலாம், இந்தியாவிலேருந்து ஏகப்பட்ட முதல் இதுதான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு. சரிங்களா? உலகத்தில் பார்த்தீங்கன்னா 4வது இடம் நினைக்கிறேன். உலக வன தினம் பாருங்கள், மார்ச் 3. இந்தியாவுடைய தேசிய வன தினம் நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். தி தீம் ஆஃப் 2025 வேர்ல்டு லைஃப் கன்சர்வேஷன் ஃபினான்ஸ் இன்வெஸ்டிங் இன் பீப்புள் அண்டு பிளான்ட். சரிங்களா? அதோடைய தீம்ஸ் இதுதான், கருப்பொருள் இதுதான். தமிழ்நாட்டில் குறைவாக அறியப்படும் இனங்கள், அறிகுறி இனங்கள்னு சொல்லுவாங்க. நம்ம ரெட் புக்கும் படிச்சிருப்போம். சரிங்களா? அதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்காக தான் வனங்காப்பு நிதி அப்படின்னு சொல்கிறாங்க. வனங்காப்பு நிதின்னு நினைக்கிறேன். வனங்காப்பு
இது பார்த்தீங்கன்னா அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய உயிரினங்களை வந்து அதாவது ரெட் புக்கில் இருக்கக்கூடிய உயிரினங்களை காப்பாற்றுது. 50 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா? முதல் பொருளாதார அறிக்கை தமிழ்நாடு அரசு தனது முதல் பொருளாதார அறிக்கையை தாக்கல் செய்கிறது. இது மாதிரி வந்து பண்ணுறது இந்தியாவிலே வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு. இது என்ன சொல்லிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் என்ன வளர்ச்சி இருக்குது, என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, விவசாயம், தொழில்துறை விரிவான பகுப்பை வந்து கொடுக்குது. சரிங்களா? பணம் வைக்கும், வேலைவாய்ப்பு எல்லாத்தையுமே வந்து காமிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவசர நிலை வந்து உலக எந்த நோய்க்கு அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மூளையாய்ச்சி, அதாவது மூளைக்காய்ச்சல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஜப்பானீஸ் என்சோபாலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வைரஸால் ஏற்படக்கூடிய இது வந்து அவசர நிலையை வந்து உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. நிதி ஆயோக் அறிக்கையின் பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா அதிக கடன் வாங்குவோர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் பெண்கள் 44% இருக்காங்க. தொழிற்சாலைகளில் அதிக பெண்கள் வந்து வேலை செய்யும் மாநிலம் நம்ம இந்தியா தான். சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம். தேசிய நீர் விலங்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவின் கங்கை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. எப்போ சொன்னாங்கன்னா 2010 சொன்னாங்க. தேசிய டால்பின்கள் தினம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5. இது எப்போ அறிவிச்சாங்க பார்த்தீங்கன்னா 5/10/2009. சரிங்களா? இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6329 இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள் மக்களவை வரையறை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மக்களவை வரையறை பாருங்கள். ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பின்னாடி பார்த்தீங்கன்னா மக்களவை இந்த தொகுதியை வரையறை செய்வாங்க. இது வரைக்கும் 4 முறை செஞ்சுருக்காங்க பாருங்கள். 51 1951, 62, 72, 2003. இதில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? 51, 62, 72, 2003. இது பாருங்கள். இப்போ நம்மளுடைய 1971 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 543 வந்து மறுவரை செஞ்சாங்க. சரிங்களா? ஒவ்வொரு மக்களவையுடைய அந்த அந்த மக்களவை அமைப்பு பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பினருடைய எண்ணிக்கைன்னா 81. இதை வந்து பார்த்தீங்கன்னா மறுவரை செய்யணும் விதி பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 82. 81 பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. 82 வந்து மறுவரை செய்யணும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ நமக்கு 543 சொன்னோம் பார்த்தீங்களா? இது சட்டத்திருத்தம் 72 1976 மக்களவை எண்ணிக்கை வந்து 2001 வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க 543 இருக்குன்றாங்க. அதாவது 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. அதில் சட்டத்திருத்தம் கொண்டு வந்து 1976 2001 1976 2001 வரைக்கும் 543 பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நமக்கு தெரியும் 545 2 எந்த உறுப்பினர் சொல்லுவோம், அது வந்து இப்போது கிடையாது. அரசாங்கம் வந்து இப்போ நீக்கிட்டாங்க, கவர்மெண்ட் நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 2001 வரைக்கும் தான் இந்த 543 இருந்துச்சு. மீண்டும் என்ன பண்ணுறாங்க 84வது சட்ட திருத்தம் கொண்டு வந்து 2001 இருந்த இந்த மக்களவை எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2026 வரைக்கும் 543 இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், கலைஞர் எழுதுகோள் விருது பத்திரிகை துறையில் சிறந்து விளங்கும் நபர்களுக்காக ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பாக வழங்குது. நல்லா கேட்டுங்க, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை தான் கொடுக்குது. சரிங்களா? கலைஞர் எழுதுகோள் இந்த வருஷம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நக்கீரன் கோபாலுக்கு கொடுக்குறாங்க. அவர் வந்து அவருக்காக கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுகிதா சாரங்கராஜ், அவர் வந்து நக்கீரனுடைய அந்த புக்கோடைய ஆசிரியர்னு நமக்கு தெரியும். நல்லா மீசை பெருசாக வச்சுட்ருப்பார். இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வந்து பணப்பரிசு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், காமிக் நூலகம். இந்தியாவின் முதல் காமிக் நூலகம் பார்த்தீங்கன்னா விருதுநகரில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. விருதுநகர் ராஜபாளையத்தில் ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்க்கலாம், செல்வ அறிக்கை 2025. செல்வ அறிக்கை 2025 4வது இடம் வந்து இந்தியா பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு அமெரிக்கா, 2வது சைனா, 3வது ரஷ்யா, 4வது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான். சரிங்களா? நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்து இந்த கண்டென்ட் மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்கு. இது நம்ம படிச்சுட்டோம், இது தேவையில்லை. சரிங்களா? அடுத்த கண்டென்ட் சந்திக்கலாம். செகண்ட் வீக் கண்டிப்பாக நான் போடுறேன். இன்றைக்கி நைட்டு இல்லை அதில் நாளைக்கு காலை போடுறேன். இதுக்கான இந்த பிடிஎஃப் லிங்கை வந்து நான் வந்து டெலகிராமில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். டெலகிராமில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நன்றி நண்பர்களே.